வெல்கம் டு துளசி ஹோம்மேட் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை. அதுக்கு முடக்கத்தான் கீரை கொஞ்சம் எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். தோசை மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த கீரையை எடுத்து போட்டுக்கணும். 2 பச்சை மிளகா போட்டுக்கணும், கொஞ்சம் மிளகு, ஜீரகம், எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, அந்த இதில் ஊற்றி கலக்கிக்கணும். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டேங்க. பாருங்கள், முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கை கால் வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் தோசை சுட்டு சாப்பிடுங்க. கால் வலி, கை வலி எல்லாமே நல்லா கேட்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.